Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியத்தில் அரசு நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த பேனரில் திமுக ஒன்றிய செயலாளர் புகைப்படம் இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். செருக்கனூர் ஊராட்சிக்குட்பட்ட பங்களாமேடு இருளர் காலனி பகுதியைச் சேர்ந்த 66 குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் திமுக ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரனின் புகைப்படம் இருந்ததால் இது அரசு நிகழ்ச்சியா திமுக நிகழ்ச்சியா என மக்கள் கேள்வி எழுப்பினர். இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததால் திமுக எம்எல்ஏ பதில் கூற முடியாமல் தவித்தார். தேனி மாவட்டம் சக்கம்பட்டி மாரியம்மன் கோயில் வளாகத்தில் பழனி பாத யாத்திரை குழுவினர் கோயில் செயல் அலுவலரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பழனி பாத யாத்திரை குழுவினரும் கிராம மக்களும் அப்பகுதியில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி வேலை வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் பாத யாத்திரை குழுவினர் ஆண்டுதோறும் பாத யாத்திரை செல்லும் போது வெள்ளி வேலை எடுத்துச் சென்று மீண்டும் வந்து கோயிலில் ஒப்படைத்து வந்த நிலையில் இந்த ஆண்டு கோயில் செயல் அலுவலர் வெள்ளி வேலை வழங்க மறுப்பதை கண்டித்து போராட்டம் நடத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் முன்னிலையில் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் வெறும் 7-8 விவசாயிகள் மட்டுமே கலந்து கொண்டனர். குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் தெரிவிக்கும் புகாருக்கும் கொடுக்கும் மனுவிற்கும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் விவசாயிகள் கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போடப்பட்டிருந்த அனைத்து நாற்காலிகளும் வெறிச்சோடி காணப்பட்டன.